புத்தாங்க வர்றேங்க. கொடிச்செடியெல்லாம் கீழே போட்டாச்சு, காய போட்டாச்சுங்க. நீ சாப்பிட்ற போகிறேன். வாங்க வீட்டுக்கு போகலாம். பாருங்க, எங்கள் வீட்டில் தக்காளி சாப்பாடுங்க, ஒரு பச்சை வெங்காயம், அப்புறம் பீட்ரூட் சட்னி, எல்லாம் தக்காளி சாப்பாடு. நீ எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க. பச்சை வெங்காயம் சாப்பிட்றேங்க. இந்த மிளகாய் சாப்பிட்றத விட இந்த பச்சை வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா இரும்பல் சளி இருந்தால் கூட சளி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெஞ்சு சளி இருந்தால் கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆனால் டெய்லியும் சாப்பிடணும். இந்த பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, சளி பிடிக்காதுங்க. நுரையீரல் இருந்தால் கூட கெட்டு போச்சோன்னு கூட அது ஃப்ரெஷ்ஷாக வருங்க, நல்லா இருக்குங்க, உடம்புக்கு நல்லா வருங்க. அப்புறம் ஜீரண சக்தி ஆகுங்க. இன்னும் பெரிய வெங்காயம் போடலாங்க, அது தயிர் இருந்தால் போடலாங்க. இது பச்சை வெங்காயம் சாப்பிடணுங்க, சாப்பிட்டா தான் ஜீரண சக்தியாக. அப்புறம் என்னமோ சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு மனசு இருக்குதுங்க, சொல்ல முடியல. வாங்கி சாப்பிட்லாம். பச்சை வெங்காயம் நான் சாப்பிட்றேன். பச்சை வெங்காயம் நல்லா இருக்கும். இது தொட்டுக்கருத்து பீட்ரூட் சட்னி நல்லா இருக்கும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு காபிக்கு பதிலாக இந்த பச்சை வெங்காயம் சாப்பிட்டிங்கன்னா நல்லது. அப்புறம் கொள்ளை வேச்சிட்டிங்கன்னா தாளிச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இதில் விட நல்லதுங்க. எல்லாமே நல்லது தான், ஆனால் சாப்பிடணும். பருப்பு ரசம் இது அதையே சாப்பிடக்கூடாது. பச்சை வெங்காயம் கொடுத்தாச்சுங்க. கொள்ளைக்காய் அரைக்கானுங்க, இல்லை அடிக்கணும். எங்களுக்கு இதுதான் வசதிங்க. எங்களுக்கு வீட்டில் எந்த வசதியும் இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. விளையாட்டு குட்டி மேய்க்கிறோம், சாப்பிட்றோம், போகிறோம், வேலைக்கு போகிறோம், அவ்வளோதாங்க. எங்களுக்கு இதுதாங்க வசதி. இந்த நிலத்துலையே வச்சு கழுவுறது எங்களுக்கு நல்லா இருக்குது. பாத்ரூம் எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாதுங்க. கடை கட்டினது வேணுது. நன்றி. அவ்வளோதாங்க. எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. வீடு வசதி வரணுங்க, சாலை இருக்குங்க.